अस्मत्गुरुसमारम्भां यतिशेखरमध्यमां लक्ष्मीवल्लभपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதவில் உறவதாம் வாழி ஏழ்வாறுய அவர்கள் வைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து எம்பெருமானார் தரிசனமென்னே இதற்கு நம்பெருமாள் பேருக்கு நாட்டி வைத்தார். அம்புவியோ இந்த தரிசனத்தை எம்பெருமானார் வளர்த்த அந்த செயல் அதிகரிக்கா. மும்பையில் ஸ்ரீ ராமானுஜ சித்தாந்த சபையினுடைய சார்பில் வெகு நாளைக்கு பிறகு மறுபடியும் ஸ்ரீ ராமானுஜருடைய 1000வது ஆண்டு விழாவை முன்னிட்டு இங்கே நமக்கு ஒரு உபன்யாசம் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. இங்குதான் கீதையின் செம்மை பொருள் என்கிற தலைப்பிலே 2 வார்த்தைகள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று அடியனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறது. பகவான் இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய ஜீவாத்மாக்கள் எல்லாம் உஜ்ஜீவனத்தை அடைய வேணும். ஜீவனம் என்கிறது வேறு, உஜ்ஜீவனம் என்கிறது வேறு. ஜீவனம் என்றால் வெறுமனே இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழ்க்கை, அதற்கு ஜீவனம் என்று பெயர். ஆனால் அத்தோடு நின்று விடாமல் உத்கிருஷ்ட ஜீவனம், அதுதான் உஜ்ஜீவனம். உத்கிருஷ்ட ஜீவனம் என்றால் நன்றாக மேலே மேலே நம்முடைய அறிவை வளர்த்துக் கொண்டு நாம் உண்மையாக அடைய வேண்டியது என்ன என்பதை தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்த முறையிலே நாம் நடந்து கொள்வதற்கிறது, அதற்குத்தான் உஜ்ஜீவனம் என்று பெயர். லோகத்திலே ஜீவனத்தை கற்றுக் கொடுப்பதற்கு எத்தனையோ பள்ளிகள் இருக்கின்றன, எத்தனையோ ஆண்டுகள் கட்டப்பட்டு எல்லாரும் படிக்கிறோம். ஒன்னாங்களா இந்த காலத்தில் இன்னும் கிண்டர் கார்டன்னு சொல்லி அங்கேருந்து ஆரம்பிச்சுடுறோம். நாங்கள்லாம் படிக்கிச்ச கூட 5 வயசு 6 வயசுல தான் பள்ளிக்கூடத்தில் சேர்ப்பா. இப்போ இன்னும் முன்னாடியே ஆரம்பிச்சு இப்போ குழந்தை வயிற்றுல இருக்கச்சே பதிவு பண்ண வேண்டிய நிலைமை. அதுக்கப்புறம் கொண்டு போய் சின்ன வயசுலேயே சேர்த்து விடுறோம். அதுக்கப்புறம் அவர்கள் படிக்கிற படிப்புன்றது கூட 10 வருஷம் 12 வருஷம், அதற்கு பிறகு ஒரு 5 வருஷம் 3 வருஷம் 5 வருஷம், இப்போ அதுக்கு மேலே இன்னும் MS என்னமோ பண்ணுற அப்படின்னு போயிட்டே இருக்குது. ஆனால் இத்தனை வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 20 வருட காலம் ஏறக்குறைய இவா படிக்கிறாள். இவா படிக்கிறது அத்தனையும் எதற்குன்னு கேட்டால் ஜீவனத்துக்கு தான். ஆனால் உஜ்ஜீவனத்துக்கு எவ்வளவு காலம், ஜீவனத்துக்கே இவ்வளவு நாம் கட்டப்படுறோமானால், கட்டப்பட்டு படித்துதான் நாம் முன்னேற வேணுமானால், அப்போ உஜ்ஜீவனத்துக்கு எவ்வளவு கட்டப்பட வேண்டும். அந்த காலத்திலேயும் இதே மாதிரி தான் வைத்திருந்தார்கள். ஆரம்ப காலத்திலே உபநயனமான 7வது வயசுல உபநயனம் பண்ணுவான் குழந்தைகள். பிராமண மட்ட வருடம் வருஷம் உபநயீதா என்று சொல்லி 7வது வயசுல உபநயனம் ஆயிடுச்சுன்னா அவன் கொண்டு போய் குருகுலத்தை சேர்த்து விடுவார்கள். அதற்கு பிறகு அவன் அங்கே 15 வருட காலம் அங்கே ஆச்சாரியரிடத்தில் குருகுல கல்வி முறையிலே வேதங்களை மட்டுமல்லாமல் இத்தர சாஸ்திரங்களையும் சேர்த்து வாசித்து அதற்கு பிறகுதான் அவன் தன்னுடைய கிரகத்திற்கு திரும்புவான். அவன் திரும்புகிற பொழுது அவனுக்கு 22 வயசு. அதுக்கப்புறம் அவன் கிரகத்தாசிரமத்தில் செல்லுகிறான். மேலே அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கட்டும். இப்படி அந்த காலத்திலேயும் அதெல்லாம் படிக்கணும்னு சொன்னான். ஆனால் அது மொத்தம் ஜீவனோபாயமாக சொல்லல், உஜ்ஜீவன உபாயமாக என்று சொல்லியிருக்கிறார்கள். ஏன்னா உஜ்ஜீவனத்திற்காக எம்பெருமான் எத்தனையோ சாஸ்திரங்களை கொடுத்திருக்கிறார். அந்த சாஸ்திரங்களை 2 வகையாக பிரித்தார்கள். ஒன்று சத்வாரகம், மற்றொன்று அத்வாரகம் என்று சொன்னான். பகவான் அளித்த சாஸ்திரங்கள்
சத்வாரக சாஸ்திரம் என்றும் அத்வாரக சாஸ்திரம் என்றும் இரண்டு வகையாக. சத்வாரகம் என்னால் என்னன்னா முனிவர்களை இழுத்தி வெளியிட்ட சாஸ்திரங்களுக்கு சத்வாரக சாஸ்திரங்கள். தான் நேரே தத்துவார்த்தங்களை வந்து சொல்லாமல் வியாசர் பராசரர் முதலான மகர்ஷிகளின் மூலமாக தத்துவார்த்தங்களை நமக்கு தெரிவித்திருக்கிறார். அப்படி தெரிவித்த சாஸ்திரங்களுக்கு சத்வாரக சாஸ்திரங்கள் என்று பெயர். அப்படி அன்றைக்கே சில சாஸ்திரங்களை பகவான் என்ன செய்தான், மற்றவர்கள் மூலமாக கொடுக்காமல் தானே நேரே வந்து வெளியிட்டான். அதுதான் முன்னீர் வண்ணனாய் அவர் வெளியிட்ட தாற்பயம் என்று அழகமணவாள பெருமாள் நாயனார் என்கிற ஆச்சாரியர் ஆச்சாரிய ஹதயம் என்கிற நூலிலே அருளி செய்த பொழுது முன்னீர் வண்ணன் முனிவரை இடுக்கியும் முன்னீர் வண்ணனாயும் வெளியிட்ட சாஸ்திர தாற்பயங்களுக்கு என்று காட்டுகிற பொழுது அந்த விசிஷ்ட நிஷ்கிருஷ்ட வேஷம் விஷயம் என்று காட்டுகிறார். அவர் இன்னும் ஒரு படி மேல போய் என்ன தெரிவிக்கிறார்னா, முனிவர்களை கொண்டு அவன் வெளியிட்ட சாஸ்திரம் அதெல்லாம் அத்வாரக சாஸ்திரம். அது எதற்குன்னு கேட்டா அதெல்லாம் தேகத்துக்குன்னு சொல்லிட்டாரு. விசிஷ்ட வேஷ விஷயம் என்ன, அதாவது இந்த சரீரத்திற்கு உண்டான விஷயத்தை தான் தர்மசாஸ்திரம் தான் என்ன சொல்றது. இவர் எத்தனை மணிக்கு எழுந்திருக்கணும், எப்பொழுது குடிக்கணும், எப்பொழுது சாப்பிடணும், என்னென்ன பண்ணணும், யார் போயிட்டா எத்தனை நாள் திருட்டு என்ன எல்லாம் தேகத்துக்கு உண்டான விஷயத்தையே அந்த ரிஷிகள் பண்ணி வைத்த சாஸ்திரங்கள் தெரிவிக்கின்றபடியினாலே முனிவரை இடுக்கி வெளியிட்ட சாஸ்திரங்களுக்கு விசிஷ்ட வேகம் விஷயம் என்று இந்த தேகத்தில் தான் நோக்கம். ஆனால் முன்னீர் வண்ணனாய் எம்பெருமான் தானே வெளியிட்ட தாற்பயத்திற்கு எதிர வேகம்னா நிஷ்கிருஷ்ட வேகம் என்ன, ஆத்மாவிலே நோக்கு. ஆத்மா அதுதான் உஜ்ஜீவனம். இவா சொல்றது ஜீவனம், எம்பெருமான் வெளியிட்டது உஜ்ஜீவனம். அதை எம்பெருமான் நேரே கொடுத்தான். என்ன ஆனாலும் அங்கே அவர் தெரிவித்தது எம்பெருமான் நேரே வெளியிட்ட திருமந்திரம் என்கிறத பற்றின விஷயமாக அழகமணவாள பெருமாள் நாயனார் அங்கே காட்டியிருக்கிறார். ஆனாலும் கூட திருமந்திரத்தை மட்டுமல்லாமல் எம்பெருமான் நேரே வெளியிட்ட சாஸ்திரம் என்று ஒன்று உண்டு என்னால் அது பகவத்கீதை என்கிற சாஸ்திரம் தானே. அதை தவிர வேறு எந்த கிரந்தத்துக்கும் அப்படிப்பட்ட ஒரு கிரந்தம் என்று பார்த்தால், கிரந்தம் என்றால் ஒரு பெரிய நூல், ஒரு புஸ்தகம் சொல்றமே. திருமந்திரம் என்கிறது 8 எழுத்துடைய மந்திரம். அத்தை எம்பெருமான் நேரே வெளியிட்டான் என்கிறது ஆச்சரியம். என்று ஒரு பெரிய புஸ்தகமே எழுதினான். அதுதான் பெரிய பகவத்கீதை என்கிற ஒரு விஷயம். ஒரு விஷயத்தை நாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சக்கரவர்த்தி திருமகன் இந்த உலகத்திலே எத்தனை ஆண்டு எழுந்தோடு இருந்தான் என்னால் வால்மீகி ஸ்ரீராமாயணம் தெரிவிக்கிறது. தசவர்ஷ சஹசிராணி தசவர்ஷ சதானிச்ச ராமோ ராஜ்யம் உபாசித்வா சம்ஸ்தானம் கதவானுத்தமஹா என்று அவரை பற்றி சொல்ற பொழுது 11,000 வருடம் இந்த உலகத்திலேயே இருந்து ராமபிரான் அரசாட்சி புரிந்தான் என்று தெரிவிக்கிறது. ஆனால் அந்த 11,000 வருடத்திலே அவன் எழுதி வைத்த கிரந்தம் என்று ஏதாவது நமக்கு கிடைத்திருக்கிறதா என்னால் ஒரு கிரந்தத்தையும் அருள் செய்ததாக வால்மீகி சொல்லவில்லை. ஆங்காங்கே சில வார்த்தைகள் வால்மீகி ராமாயணத்திலே அவருடைய வார்த்தைகளாக அப்படி தெரிவிக்கப்பட்டிருக்கிறதே தவிர ஒரு கிரந்தமாக அவர் எழுதினதாக வால்மீகி ராமாயணத்தில் சொல்லப்படவே இல்லை. ஆனால் கண்ணபிரான் அவர் எழுந்தோடு இருந்தது 100 வருஷம்தான். ஆனால் அந்த 100 வருஷத்திற்குள்ளே ரொம்ப அற்புதமான சாஸ்திரமான உயர்ந்த சாஸ்திரமான கீதா சாஸ்திரம் அதை நமக்கு கொடுத்திருக்கிறான். அறிவினால் குறைவில்லா அகஞான தவறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞானத்து ஒரு மூர்த்தி என்கிறார் நம்மாழ்வார். இந்த எம்பெருமான் கீதா சாஸ்திரத்தை என்ன பண்ணினானா அதை கொடுத்தான். அர்ஜுனனுக்குத்தானே உபதேசித்தான். என்னால் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய கீதாவதரணம் கிருதா என்று பார்த்தனாக பிரபன்னம் அவரை உத்தேசித்து அருள் செய்தான். ஆனால் அது யாருக்கு கொடுத்ததுன்னு கேட்டால் அவனுக்கு அல்ல, நமக்குத்தான் கொடுத்தான். அதை அவனை யாகமாக கொண்டான், நமக்கு கொடுத்தான். அதை பற்றி ஒரு ஸ்லோகம் கூட சொல்றது வழக்கம். சர்வோபனிஷதோ காவா தோக்தா கோபாலநந்தனா பார்த்தோ வத்சா சுகீஹி போக்தா துக்தம் கீதாமிருதம் மஹது என்று அற்புதமான ஸ்லோகங்கள். உபனிஷத்துக்களான பசுக்கள் அதிலிருந்து
கலந்த பால் தான் இந்த பகவத்கீதைன்னு சொன்னான். ஏன்னா உபநிஷத்துக்கள் நிறைய இருக்கிறது, அதனுடைய சாரம் நமக்கு வேணும்னால் அதை நமக்கு கொடுத்தவனால் கண்ணன். அதை தெரிவிக்கிற சர்வோபனிஷதோ கவா என்ற அனைத்து உபனிஷத்துக்களும் பசுக்களுடைய ஸ்தானத்திலே. அதில் தோக்தா, அதை கலந்தவன் யார் என்றால் கோபாலநந்தனா, ஆய்குலத்திலே அவதரித்தவனான. அதற்கு என்ன பாலை கறக்கிறதுக்குன்னே ஒரு குளம் இருக்கிறது, அந்த குளத்திலேயே அவதரித்தான் கண்ணன். என்ன செய்தான்? அந்த உபநிஷத்துக்களாக பசுக்களை கலந்து நமக்கு கீதாமிர்தம், அதாவது கீதையாக பாலை கொடுத்தான் என்று சொன்னார். என்பதை வேடிக்கையாக ஸ்லோகத்திலேயே ஒரு விஷயமும் தெரிவித்தார். இந்த பசுக்கள் எல்லாம் பாலை சுரக்கணுமானால் நேர பாலை சுரக்கூடாதால் என்ன பண்ணணும்னு கேட்டா, அதுக்கு ஒரு கண்ணுக்குட்டியை கொண்டு போய் வைக்கணும், அப்பத்தான் அது பாலை சுரக்கும். ஆனால் இந்த இடையர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, பால் சுரக்கிற வரைக்கும் கண்ணுக்குட்டியை கொண்டு போய் வைப்பான். பால் சுரக்க ஆரம்பிச்சுட்டுனா அந்த கண்ணுக்குட்டி இழுத்து அப்பால கட்டிடுவான். அப்புறம் பாலெல்லாம் ஆறுக்குன்னா நமக்குத்தான், அந்த கன்றுக்கு கிடையாது. அதே மாதிரி இங்கேயும் கூட யார் கன்றுக்குட்டின்னு கேட்டா, பார்த்தோ வத்சா, இந்த அர்ஜுனன் இருக்கானே அவன் தான் கன்றுக்குட்டின்னு. அவன் தானே கீதையை அவன் அருளை செய்யும்படி அவன் தூண்டி விட்டவன். பார்த்தோ வத்சா. ஆனால் அந்த கீதையை பூர்த்தியா அனுபவிக்கிறது யாருன்னு கேட்டா, சுதீஹி போக்தா என்று ஞானிகளான ஆழ்வார்கள் ஆச்சாரியர்கள் போல்வார் தான் அந்த கீதையை முழுமையாக அனுபவித்தார்கள். ஆகினாலே அந்த அனுபவம் கூட பிற்காலத்திலே வந்தவர்களுக்கு தவிர அவனுக்கு இல்லை, அர்ஜுனனுக்கு இல்லைன்னு மகாபாரதத்திலேயே சொல்லிட்டார். எல்லாம் பின்னால அஸ்வமேதிக பருவம் இவன் போய் எல்லாம் ஆயிடுச்சு. பாரதிக்கு தலம் முடிஞ்சு பட்டாபிஷேகம் பண்ணி எல்லாரும் ரொம்ப சௌக்கியமா இருக்கா. ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு, கொஞ்ச நாள் கொஞ்சம் வருஷம் கழிச்சுன்னு கூட சொல்லலாம், கண்ணன் மறுபடியும் போய் அவளை பார்த்தானா. பார்த்த பொழுது எல்லாரும் எப்படி இருக்கா, சௌக்கியமா இருக்காளான்னு விசாரிச்சுட்டு வச்சு அர்ஜுனை பார்த்து, என்னப்பா எப்படி இருக்கேன், உனக்கு இப்போ ஒன்றும் கலக்கம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு கேட்டான். அப்போ அர்ஜுனன் சொன்னானா, யுத்த பூமியிலே நீ என்னென்னமோ உபதேசித்தாய், அதையெல்லாம் அப்பொழுது என்னமோ காதல விழுந்தது, ஆனால் என்ன நடந்ததுன்னு இப்போ எனக்கு ஒண்ணுமே ஞாபகம் இல்லை. மறுபடியும் ஏதாவது இப்போ கொஞ்சம் காரியம் இல்லாத வருவதான உட்காந்துருக்கேன், ஏதாவது சொல்றதானே சொல்லு அப்படின்னு கேட்டான். உடனே கண்ணனுக்கு மகாபாபம், துர்மேத சாசி பாண்டவா என்ன முட்டாளே விஷமானவன் அப்படியே மகாபாரதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு அருமையான அர்த்தத்தை சொன்னேன், எங்கேயோ காட்டா மாதிரி இருக்குன்னு சொல்றியே, இப்படி ஊழாக்கி விட்டாயே என்று சொல்லிவிட்டு மறுபடியும் அவனுக்கு சாரமான சில விஷயங்களை மட்டும் தெரிவித்தான் என்று அது இன்றைக்கும் கூட மகாபாரதத்திலே அனுசாசன பருவத்தில் இருக்கிற இந்த விஷயம் அனுகீதா என்ன பேர் இருக்கு. அப்படி அது மகாபாரதத்திலேயே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதுலேருந்து என்ன தெரிகிறதுனா, பார்த்தோ வத்சா ரொம்ப பொருத்தமான வார்த்தை. அது அதை சுரக்கிறதுக்கு அவன் காரணமாக இருந்தானே தவிர அதனுடைய பலத்தை அவன் அனுபவிக்கல. ஆனால் பிற்காலத்தில் வந்த சுதீஹி போக்தா ஞானிகள் தான் அதை அனுபவித்தார்கள். அது துக்தம், அது எதுன்னு கேட்டால் கீதாமிர்தம் என்று இப்படி அற்புதமாக ஸ்லோகம் சொல்லப்படுகிறது. அதைத்தான் நம்மாழ்வார் அறிவினால் குறைவில்லா அகல்ஞான தவறறிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நிறைஞான தொல்மூர்த்தி. இந்த உலகத்தில் இருக்கிறவாழ்தான் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக கீதையை அருளை செய்தானே தவிர அர்ஜுனனுக்கு அவ்வளவு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. பார்த்தால் என்ன, அர்ஜுனனுக்கு அந்த யுத்த பூமியில் எல்லாத்துக்கும் கதை தெரியுமே. நான் இப்ப எதிர்த்து இருக்கிறவாழ்தான் ஆறு, என்னுடைய தாத்தாமார்கள், என்னுடைய குருமார்கள், என்னுடைய அண்ணன் தம்பிகள், என்னுடைய பந்துக்கள், இவாளோட நான் எப்படி யுத்தம் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு வேப்பத்துஷ்ட சரீரமே என்னுடைய கையில் இருக்கிற காண்டீவன் நழுவுகிறது, எனக்கு உடல் வேர்த்து விதிர்விதிருக்கிறது, எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லி என்ன பண்ணினா அர்ஜுனன் தயங்கி நின்றான். அப்பொழுது அவனுக்கு என்ன சொல்லணும், சத்திரிய தர்மம் யுத்தத்திற்கு வரதுக்கு முன்னாடி இவெல்லாம் வரப்போறான்னு தெரியாதா? ஏன்னா இங்க வந்து எனக்கு இந்த போர்க்களத்துல என்ன ஒப்பாரி, அதான் வழி, அந்த பழமொழி அங்கே தான் வந்தது. போர்க்களத்துல வந்து எதுக்காக ஒப்பாரி வைக்கிறாய், அவனுக்கு முன்னாலேயே தெரியுமா தெரியாதா இவெல்லாம் வரப்போறான்னு. இன்னும் சொல்ல போனால் இதற்கு முன்னாலே இன்னொரு கட்டம் நடந்திருக்கு. என்ன கட்டம்னா, பாண்டவர்கள் எல்லாம் அஞ்ஞாதவாசம் ஒரு வருஷம் இருந்தார்கள், அதாவது விராட நகரத்திலே இருந்தார்கள். அந்த அஞ்ஞாதவாசம் முடிகிற சமயத்துல கீச்சக வதம் என்கிறது நடந்திருக்கு. மகாபாரதத்தை எடுத்துட்டு போனா கதை ரொம்ப பெருசா போடும், சுருக்கமா சொல்றேன். கீச்சகன்னு ஒருத்தான், அவன் என்ன பண்ணினா, இந்த திரௌபதி அவளை அங்கேயே மறைந்திருக்கிறாள் அந்த அஞ்ஞாதவாசத்துல, அவளிடத்துல கொஞ்சம் தகாத
அர்ஜுனனுக்குத்தான் அதிகார சாமர்த்தியம் உண்டு. துரியோதனன் பீமன் 2 பேரால மட்டுமே தான் கீச்சகன் கொல்லப்பட முடியும் என்று அது ஒரு விதி இருந்தது. அசரீரி ஏற்கனவே சொல்லி இருக்கிறது. அந்த கணக்கில் பார்க்கிற பொழுது இப்போ துரியோதனன் அஸ்தினாபுரத்தில் உட்காந்துருக்கான். கீச்சகன் மாண்டான்னு கேள்விப்பட்ட உடனே ஓ பீமன் அங்கதான் இருக்கான்னு தெரிஞ்சு விட்டான். இதுதான் விஷயம். அஸ்தினாபுரத்திலிருந்து தான் கொல்லல, இன்னொருத்தர் கொல்லக்கூடியவன் பீமன். கீச்சகன் மதமாயிட்டான்னா அப்ப பீமன் அங்கதான் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்களை எப்படியாவது அந்த அஞ்ஞாத வாசத்திலிருந்து வெளிப்படுத்திட்டா மறுபடியும் அவர்களை 12 ஆண்டு வனவாசத்திற்கு அனுப்பி வைத்து விடலாம் என்று நினைத்து என்ன பண்ணாங்க, விராட் நகரத்தின் மேல படையெடுத்துட்டு போலாம். அங்க ஆடு மாடுகளை எல்லாம் முதல்ல கவர்கிறது என்கிறது ஒரு காரியம் உண்டு. கோபுரகணம்னு பேர் இருக்கு. இந்த காரியத்தை பண்ணலாம். உடனே உத்தரகுமாரன் என்கிறவர், அதாவது இந்த விராட்டனுடைய பிள்ளை, நான் யுத்தத்துக்கு போகிறேன்னு கிளம்பிட்டான். அப்போ அர்ஜுனன் அந்த இடத்துல பிரகநலை என்கிற பேரோட ஒரு ஸ்திரீயா இருக்கிறான். அதெல்லாம் மகாபாரதத்தினுடைய கதைகள். அவன் தான் தேரை ஓட்டிட்டு வரான் அர்ஜுனன். ஆனால் பாதி தூரம் போன உடனே உத்தரகுமாரனுக்கு கை காலெல்லாம் எதிர்க்கிறது. ஐயோ என்னால் யுத்தம் பண்ண முடியாதுன்னு சொன்ன உடனே நீ கவலைப்படாதே, நான் யுத்தம் செய்கிறேன் என்று என்ன செய்தான் அர்ஜுனன் உத்தரகுமாரனை சாரதியாக வைத்துக் கொண்டு இவன் யுத்தம் பண்ணினான். அந்த யுத்தத்துல இங்க யார் யார் முன்னாக நிற்கிறாளோ அவளோட பெரும்பகுதி அத்தனை பேரும் வந்து நின்னான். துரியோதனன், கர்ணன், அஸ்வத்தாமா, துரோணர், பீஷ்மர் என்று வராதவாளே கிடையாது. அத்தனை பேரும் வந்தான். ஆனால் அத்தனை பேரையும் தனி ஒருவனாக எதிர்த்து நின்று தோற்கடித்து விட்டான் இந்த அர்ஜுனன் என்று மகாபாரதத்தில் அது விராட்ட பர்வத்திலேயே ரொம்ப பிரசித்தமாக அது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்ப எதுக்காக இவ்வளவு தூரம் கதையை சொன்னேன்னா, இப்ப விராட்ட நகரத்தில் இத்தனை பேர் எதிர்க்கிற பொழுது ஐயோ என் கை நடுக்கிறது கால் நடுக்கிறதுன்னு சொல்லவே இல்லையே. இங்க வந்து பாரத யுத்தத்திலே மட்டும் அவன் ஏன் இப்படி சொல்ல வேண்டும்? என்னாலதான் பகவத் சங்கல்பம். அவன் ஏன் அப்படி சொல்லணும்னா, சொல்லலைன்னா கீதை வராது. கீதை வரதுக்காக அவன் அப்படி சொல்ல வைத்தான் என்று இப்படித்தான் நம்முடைய ஆச்சாரியர்கள் அர்த்தம் காட்டி இருக்கிறார்கள். அவன் என்ன பண்ணினான், எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலேன்னு சொன்ன உடனே அவனை பார்த்து கண்ணன் என்ன சொல்லி இருக்கணும், உனக்கு சத்திரிய தர்மம் யுத்தம் பண்றது, யாரா இருந்தா என்ன எடுவில்லை தொடு அம்மை என்று இவ்வளவு சொல்லி இருந்தால் போதுமா இருக்க, அதை விட்டுட்டு அவனுக்கு கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், பிரபத்தி யோகம், அவதார ரகசியம், புருஷோத்தம வித்யை என்று ஒன்று தப்பாமல் எல்லாத்தையும் 18 அத்தியாயங்கள் 700 ஸ்லோகங்கள் அப்படியே அவனுக்கே ரோய சொல்லிட்டான்னு சொல்லணும். அவனுக்கே போராட்டாப்பான்னு ஆகிப்போச்சு. நடுவில் கடைசியில என்ன சொன்னான்னு கேட்டான், ஐயோ நான் என்ன பண்றது, கிம்கர்த்தா மூடா தத்துவம், எப்படி இப்ப என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு முதல்ல திகைத்து இருந்தான் அர்ஜுனன். கடைசியில கண்ணனை பார்த்து என்ன சொன்னா, கண்ணன் கடைசியில சொல்லிட்டான், எதேச்சசி ததா குரு, உனக்கு எப்படி இஷ்டமோ அப்படி செய்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு கடைசியில சொன்னான். உடனே அர்ஜுனன் என்ன சொன்னான், கரிஷியே வச்சனம் தவா, நீ என்ன சொல்றீங்களோ நான் அப்படியே கேட்கிறேன் என்று அர்ஜுனன் சொன்னான். வேடிக்கையா சொல்றது கூட உண்டு. சொல்லிட்டே வந்தான் பகவத்கீதையை. கடைசியில அர்ஜுனன் என்ன பண்ணினானா, அப்பா ஆள விடு, நீ என்ன சொல்றியோ அதை பண்ணி விடுறேன், நீ சொல்றதை பண்ணி விடுறேன். கீதையை நிறுத்த பாரத யுத்தம் தான் கஷ்டம்னு நினைச்சோம், அதோட பகவத்கீதை கஷ்டமாகுது. அதனால பாரத யுத்தமே தேவை போல இருக்கு, அந்த யுத்தமே பண்ணி விடுறேன், நீ அந்த ஆளை விட்டா போறோம் அப்படின்னு சொல்ற அளவுக்கு அவனுக்கு கீதையை உபதேசித்தான் என்று தெரிகிறது. ஆனால் உண்மையாக அவனுக்கு அப்படி இருந்தாலும் கூட அது பின்னால் அதனால்தான் பார்த்தம் அர்த்தான ஸ்நேக காருண்ய தர்மா தர்ம ஜியாபுரா என்று ஆள வந்தார். அந்த கீதா சங்கரகத்திலே சொல்லுகின்ற பொழுது அவனுக்கு அஸ்தானத்திலே, அதாவது வேண்டாத இடத்துல போய் அவனுக்கு ஸ்நேகம் காருண்யம் எல்லாம் ஏற்பட்டு எது தர்மம் எது அதர்மம் என்ற சந்தேகம் எல்லாம் ஏற்பட்டது. அப்படிப்பட்ட தியாபுரம் பார்த்தம் பிரபன்னம் உத்திஷ்ய அவரை முக்கியமாக கொண்டு கீதாவதரணம் என்று கீதையை சொல்ல தொடங்கினான் கண்ணன் என்று இப்படித்தான் காட்டியிருக்கார். அதில் கூட அதனால்தான் ஆழ்வாரும் கூட அருள் செய்கின்ற பொழுது கீதையை பற்றி அருள் செய்கிற பொழுது அகஞானத்து வரலிய நெறியெல்லாம் எடுத்துரைத்த நெருஞானத்து ஒரு மூர்த்தி என்று இந்த உலகத்தோர்கள் அவர்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட உயர்ந்த கீதையை எம்பெருமான் அருள் செய்தார் என்று சொன்னார். அந்த இடத்துல ஒரே ஒரு விஷயம் நம்மள ரொம்ப அத்தியாச்சரியமாக காட்டியிருக்கிற விஷயம், அந்த என்ன இருக்கிறதுன்னா, அறிவினால் குறைவு இல்லா அகஞானத்தவரியா அப்படின்னு பாட்டு
தூரமாய் இருக்கிறவர்கள் அந்த அகல்காலத்தவர் அறியும்படியாக கீதையை சொன்னான் அப்படின்னு சொன்னா அவளுக்கு தான் ஏற்கனவே அறிவினால குறைவில்லாதவர்களாச்சு. அவளுக்கு இவன் என்ன புதுசா சொல்ல வேண்டியது ஒன்றும் வேண்டியது இல்லையே அப்படின்னு நமக்கு சந்தேகப்படுவான். அதனால நம்மள என்ன பண்ணினார்னா அறிவினால் குறைவில்லா என்பது அறிவினுடைய பூர்த்தியை சொல்லுகிறது அன்று அது சொல்றது. பின்ன எதை சொல்றார் அப்படின்னு கேட்டா அறிவினால் குறைவுபட அறியாதவர்களுக்காயிட்டு கண்ணன் கீதையை சொன்னதுன்னு. அது அர்த்தம் ரொம்ப ரகசியமா கொஞ்சம் ரொம்ப சுருக்கமா சொன்னார். என்ன அர்த்தம்னா லோகத்தில் இருக்கிறவர்கள் எல்லாம் எனக்கு பணமில்லையே புறப்படுறாங்க, எனக்கு வசதியிலேயே புறப்படுறாங்க, எனக்கு படிப்பிலேயே கூட சில பேர் புறப்படுவாங்க தெரியல, சில பேருக்கு கால் பங்களா இல்லையே புறப்படுறா, எனக்கு குழந்தை இல்லையே புறப்படுறா, இது இல்லை அது இல்லைன்னு 1000 குறை இருக்குது. ஆனால் எனக்கு அறிவில்லைன்னு யாராவது குறைவுபடுறாங்கன்னா லோகத்தில் ஒருத்தருமே குறைபடுறதே இல்லை. எனக்கு அறிவில்லையேன்னு எவனுமே குறைவுபடுவதில்லை. அதனால பார்த்தார் அறிவினால் குறைவு இல்லா என்ன மற்ற எல்லாத்தாலும் தங்களுக்கு குறை இருப்பதாக நினைப்பவர்கள் அறிவினால் மட்டும் தங்களுக்கு குறை இருப்பதாக நினைப்பதே இல்லை. ஆகினாலே அப்படிப்பட்ட அறிவினால் குறைவுபட அறியாதவர்களான இந்த மக்களுக்காக ஜனங்களுக்காக என்ன பண்ணினான் என்பதுதான் நெறியெல்லாம் எடுத்துரைத்தான் என்று அவன் அந்த கண்ணபிரான் அப்படி கீதை என்கிற அற்புதமான சாஸ்திரத்தை நமக்கு கொடுத்தான் என்று அருள் செய்தார். அப்படிப்பட்ட கீதா சாஸ்திரம், இந்த கீதா சாஸ்திரம்னா அதற்கு இணையான ஒரு சாஸ்திரம் உலகத்தில் கிடையவே கிடையாது. எல்லா மதஸ்தர்களும் ஒப்புக்கொள்ளும். அதான ஆச்சரியம். சில விஷயங்களை சொன்னா சில பேர் மட்டும்தான் ஒப்புக்கொள்வார். ஆனா பகவத்கீதை என்கிறதுக்கு என்ன பெருமை என்னால் இன்னைக்கு அந்த பகவத்கீதைக்கு ஊரை எழுதாதவாளே கிடையாது. யார் வேணும்னா ஆளுக்கு ஒரு புத்தகத்தை வச்சுட்டு ஒரு வியாக்கியானத்தை எழுதுறேன்னு ஆரம்பிச்சுடுறான். இன்னைக்கு இருக்கட்டும், அன்றைய தினத்திலேயே ஒரு மதத்தினுடைய ஸ்தாபகர் தர்சன ஸ்தாபகர் என்று யாருக்காவது ஒரு பேர் வாங்கணுமானால் அவ என்ன பண்ணணும்னா 3 விஷயங்களுக்கு வியாக்கியானம் எழுதியே ஆகணும். முதல்ல உபநிடத்துக்களுக்கு வியாக்கியானம் எழுதணும், உபநிடத்துக்களுடைய விளக்கமான பிரம்மசூத்திரங்களுக்கு வியாக்கியானம் எழுதணும். இந்த உபநிடத்துக்களிலும் பிரம்மசூத்திரங்களிலும் சொன்ன விஷயங்களை நமக்கு தெளிவாக காட்டுகிறதான பகவத்கீதைக்கு வியாக்கியானம் அருள் செய்யும். இந்த 3க்கும் எவன் வியாக்கியானம் பண்றானோ அவனுக்குத்தான் பாஷ்யகாரம் என்று பெயர் ஏற்படுமா அந்த காலத்தில் வைத்துக் கொண்டிருந்தார்கள். அதனால வடக்கே இருக்கக்கூடிய மதங்களிலே கூட வல்லபாச்சாரியர் முதலானவாளெல்லாம் கீதைக்கு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். பிரசித்தமாக தென்னாட்டிலே நமக்கு தெரிந்து சங்கர பகவத்பாதர், ஸ்ரீ பகவத் ராமானுஜர், அதே போல மாத்வ மதத்துக்கு பிரவர்த்தகரான அந்த அவர் மத்வாச்சாரியர் என்கிற ஆனந்த தீர்த்தர் இவரெல்லாம் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். நிறைய எல்லாரும் வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஆனாலும் எம்பெருமானார் பண்ணின கீதா பாஷ்யம் அதற்கு உண்டான ஒரு தனி பெருமை மற்ற பாஷ்யங்களுக்கு கிடையாது என்பதாக நம்முடைய சித்தாந்தத்திலே நாம் சொல்லுகிறோம் என்று நினைக்க வேண்டாம். இதையெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி எழுதி வைத்திருக்கிற மேல்நாட்டு அறிஞர்கள் எல்லாம் கூட என்ன சொல்றாங்க கேட்டா ராமானுஜாஸ் காமெண்ட்ரி இஸ் வெரி நியர் டு தி ஒரிஜினல் அப்படின்னு எழுதுறோம். வெரி நியர் டு தி ஒரிஜினல். அதாவது கீதைக்கு ரொம்ப கிட்ட இருக்கிறது எதுன்னு கேட்டா ராமானுஜருடைய செய்த வியாக்கியானம் தானே தவிர மற்ற வியாக்கியானங்கள் அல்ல என்று சொல்றோம். அதற்கு காரணம் என்னன்னு கேட்டா 2 காரணம் சொல்லலாம். ஒரு முதல் காரணம் என்ன என்னால் ஆழ்வார்களுடைய அருள் செயல் அதிலே ஆழ்ந்து நன்றாக மூழ்கி திளைத்தவர் எம்பெருமானார் ஆகினாரே அந்த அருள் செயலுடைய அர்த்தங்களை கொண்டு இந்த கீதைக்கு அவர் வியாக்கியானம் பண்ணுகிறார். ஆகினாலே அந்த அர்த்தம் அவ்வளவு ரசகரமாக இருக்கிறது. இரண்டாவதாக அந்த அருள் செயலிலே நிர்ணயிக்கப்பட்ட தத்துவார்த்தங்கள் கீதையினுடைய அர்த்தத்தை இவருக்கு நன்றாக காட்டும்படியான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது. அப்படி மற்றவாளுக்கு அந்த நிலைமை இல்லை அப்படின்றது ஒரு குறை என்றுதான் நாம் சொல்லணும். இப்ப நாம் சொல்ல போறது எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜருடைய பெருமை ஆகினாலே மற்றவர்களை ஆச்சாரியர்களை நாம் எடுத்து காட்டித்தான் சொல்லணும். சொன்னால் அவளுக்கு குறவு சொல்றோம் நினைக்க கூடாது. எப்பொழுதுமே எல்லாருமே மகான்கள் தான். சங்கர பகவத்பாதராக இருந்தார் என்ன, ஆனந்த தீர்த்தராக இருந்தார் என்ன, வல்லபாச்சாரியராக இருந்தார் என்ன, எல்லாருமே நம்ம காட்டிலும் எத்தனையோ மடங்கு லட்சம் மடங்கு உயர்ந்த ஞானம் படைத்தவர்கள். ஆயினாலே இப்பொழுது நாம் ராமானுஜ பாஷ்யத்தில் இருக்கிற பெருமையை சொல்வதற்கு அந்த பாஷ்யத்தை காட்டிலும் இது சிறந்ததுன்னு சொன்னார்.
சிரித்திருப்பார் ஒருவராயிட்டு இவர் என்று என்ன சொல்றது தெரியுமா? மற்ற ஆழ்வார்கள் எல்லாம் கண்டபடி பேசுவார், மதுரை ஆழ்வார் தான் உள்ளபடி பேசுவார் அப்படின்னு மற்ற ஆழ்வார்கள் கூட மதுரை ஒப்பிட்டு கீழே இறக்கி விடுகிறார். என்ன அது யாரை பற்றி சொல்லுகிறோமோ அவருடைய வைபவம் அவசியம் சொல்லித்தான் ஆகணும். முக்கியமா கீதைங்கிற ஒரு தத்துவார்த்தம் அதற்கு ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணணுமானால் முதல்ல என்ன வரணும்னு கேட்டார். அந்த கீதைங்கிறது முதல்ல சொன்னது கண்ணன், அதை கேட்டது அர்ஜுனன். அந்த கண்ணனும் சத்தியம், அந்த அர்ஜுனனும் சத்தியம். அந்த கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்த கீதையும் சத்தியம். இதை ஒப்புக்கொள்ளணுமா வேண்டாமா? இதையே ஒப்புக்கொள்ளலன்னா அதுக்கப்புறம் இந்த கீதைக்கு எத்தனை வியாக்கியானம் எழுதி என்ன பிரயோஜனம்? உபயோகமே இல்லாம நீ எந்த விஷயத்தை நாம் எடுத்து உபபாதிக்கிறோமோ முதல்ல அந்த பிரமாணத்திற்கு ஒரு பிராமாண்யம், அதாவது பிரமாணம் என்னாலே ஒரு என்ன சொல்றோம் கொட்டேஷன். அந்த கொட்டேஷன்ங்கிறது அது பிராமாண்யம் என்னால் அதுக்கு ஒரு அத்தாரிட்டி இருக்கணும். அத்தாரிட்டி இருக்கிற பிரமாணத்தை சொன்னாதான் ஒப்புக்கொள்வார்களே தவிர ஏதோ ஒரு விஷயத்துல சொல்லும் பொழுது இவர் கூட இப்படி சொல்லியிருக்கார் என்று சொல்லணுமானால் இவர் கூட யாரை காட்டணும்? ரொம்ப உயர்ந்தவராய், அவர் எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவராய், அவர் சொன்னதுன்னா உண்மையாகத்தான் இருக்கும் என்று இருக்கிறார். அதைத்தான் சொல்லணுமே தவிர யாரோ தெருவில் போறவத்தரை காட்டி இவர் கூட அதைத்தான் சொல்றாருன்னு சொன்னார். இவர் என்ன பெரிய மகானோ, இவர் சொல்லிட்டு ஒத்துண்டு வேணும் அப்படித்தானே கேட்பார். அப்படி இருக்கிற பொழுது பிரமாணம் என்னால் எது பிரமாணம் என்னால் கண்ணன் அவன் தன் திருவாக்காலே நேரே சொன்னது அதுதான் பிரமாணம் என்று கொள்ளணும். ஆனால் அத்வைத சம்பிரதாயத்தில் அதற்கு ஒரு குறை உண்டு. என்ன குறை என்றால் அந்த அத்வைதம் என்கிற சித்தாந்தம் அதுல அடிப்படையாக அவர் என்ன கொண்டு விட்டார்னா ஏகமேவா அத்விதீயம் என்கிற ஸ்ருதி வாக்கியம். அதாவது வேதத்துல என்ன சொல்லி இருக்கு கேட்டால் பிரம்மம் ஏகமேவா ஒன்றுதான், அத்விதீயம் இரண்டாவதே கிடையாது. அத்விதீயம்னா there is no second, அப்படிதான் அர்த்தம் சொல்லணும். அதுக்கு இரண்டாவதே கிடையாது, ஒண்ணுதான் உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்படின்னு சொன்னபடியினாலே அத்தை விடாப்பிடியாக கொண்ட அத்வைத ஆச்சாரியர் என்ன அர்த்தம் கொண்டார் அதுக்கு அப்படின்னா அப்ப பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா, பிரம்மத்தை தவிர மற்ற அத்தனையும் மித்யா பூத்தம். மித்யான்னா பொய்ன்னு அர்த்தம், எல்லாம் மாய தோற்றம் தான், உண்மையே கிடையாது. அத்தனையும் பொய்ன்னு ஒண்ணுமே கிடையாது, எல்லாம் பொய். ஆனால் பொய்யா இருக்கிறது நம்முடைய அறியாமையாலே அஞ்ஞானத்தினாலே மெய் போல தோத்ததுன்னு சொன்னேன். பல உதாரணங்கள் சொல்றோம். அதெல்லாம் எடுத்து அந்த உதாரணங்களை எல்லாம் எடுத்து எம்பெருமானார் ஸ்ரீ ராமானுஜர் எவ்வளவு தூரம் அதை புறம் தள்ள முடியுமோ கண்டிக்க முடியுமோ அவ்வளவு கண்டிச்சிருக்கார். அதான் உதாரணத்தை காட்டினத்தையே சொல்லுறேன். நாம் நன்னா படுத்துட்டு தூங்குறோம், நமக்கு சொப்பனம் வருது, சொப்பனத்துல யானை வந்து துரத்துறது, புலி வந்து துரத்துறது, மனுஷன் வந்து அடிக்கிறான், என்னென்னமோ நடக்கிறது. அது நடக்கிற சமயத்துல அது அத்தனையும் உண்மை போலத்தான் நமக்கு பயமோ மகிழ்ச்சி சந்தோஷமோ அது அழுகையோ எல்லாம் வருது. ஆனால் அப்படி கண்ணை விழித்து பார்த்தோமானால் மொத்தம் மறைஞ்சு போடு. ஓ இத்தனையும் பொய் தான் போல இருக்கு, வெறும் சொப்பனம் தான் அப்படின்னு நினைச்சோம். அதே மாதிரி இப்ப நாம இருக்கிறது ஒரு சொப்பன லோகம். அத்வைத சித்தாந்தத்துக்கு பிரகாரம் என்னன்னா இங்க நான் இங்க உட்காந்துருக்கேன், உங்க இத்தனை பேரை நான் கண் முன்னால பார்க்கிறேன். என்னால் இது அத்தனையும் என்னன்னா நான் சொப்பனத்தில் பார்க்கிற மாதிரி தான். இது அத்தனையும் போய் எல்லாம் உண்மையே கிடையாது. எனக்கு உண்மையான பிரம்மஞானம் ஏற்பட்டு விட்டால், பிரம்மஞானமே என்ன, பிரம்மம் ஒண்ணுதான் சத்தியம், மற்றதெல்லாம் போய் என்கிற ஞானம் ஏற்பட்டு விட்டால் அப்ப என்ன ஆயிடும் கேட்டா என் கண் முன்னால் இருக்கிற அத்தனையும் மறைஞ்சு போய் நான் அந்த பிரம்மமாக அதான் அகம் பிரம்மாஸ்மி அகம் பிரம்மாஸ்மி என்று நானே பிரம்மம் நானே பிரம்மம் நானே பிரம்மம்னு சொல்லிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லி இது அதாவது பிரம்மத்தை தவிர மற்றதெல்லாம் காண்பது அத்தனையும் போய் பேதையர் வேத பொருள் இதென்று என்று உண்ணி பிறமும் நன்று என்று ஓதி மற்ற எல்லா உயிரும் அகுதி என்று உயிர்கள் மேல்விட்டு ஆதிப்பரனோடு ஒன்றாம் என்று சொல்லும்